மழை காலத்தில் இந்த மருந்து குழம்பு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. சளி, இருமல், ஜுரம் வராமல் இருக்கும். தேவையான பொருட்கள்: மிளகு, சீரகம், சுக்கு, நன்னாரி வேர், மஞ்சள், வரமிளகாய், கண்டந்திப்பிலி, கொத்தமல்லி, பரங்கிப்பட்டை, புளி. ஒவ்வொரு பொருளையும் தனியாக வறுத்து இந்த மாதிரி மசாலாவாக அரைச்சிக்கணுங்க. புளியை ஊற வச்சு 3 கட்டி பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கிட்டேங்க. 2 முருங்கைக்காய். இப்போ ஒரு சட்டியில் நம்ம அரைச்ச மசாலா, நான் அம்மியில் அரைச்சதுனால அந்த கழுவின தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த புளி தண்ணி, முருங்கைக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பூண்டு போடணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் தாளிப்புங்க. எண்ணெயில் கொஞ்சம் வடகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்புங்க நம்மளோட உடல் சூடை ரொம்பவே அதிகப்படுத்திடும். அதனால் அளவாக தான் சாப்பிட்ணுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 1/4 பகுதி தான் இந்த குழம்பு கூட நம்ம சாப்பிட்ணுங்க.